ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இயேசுவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம். வேதம் இப்படி சொல்லுகிறது: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலங்குகிற எந்த உள்ளத்திற்கும், கலங்கி நிற்கிற எந்த இருதயத்துக்கும் நல்ல ஒரு ஆறுதலும் அருமருந்தும் இயேசு ஒருவர் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகார் கலங்கி கொண்டிருந்த பொழுது ஆகாருடைய சூழ்நிலையில் வெற்றிகரமான ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தர், ஆகாருடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த தேவன், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் எல்லா கலக்கத்தின் நடுவிலும் கர்த்தர் உங்களுக்கு அருமருந்தாய் இருக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதே அதிகாரம் 27வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. பயம் வரும்பொழுது ஒரு கலக்கம் வந்து விடுகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், நாளை தினத்தை குறித்த பயம், என்ன ஆகுமோ, என்ன சம்பவிக்குமோ, எப்படி நடக்குமோ, இந்த மனிதனிடத்தில் எப்படி பேசுவதோ, இந்த உறவுகள் என்ன செய்வார்களோ, பல காரியங்களை குறித்து நம்முடைய உள்ளத்தில் பயங்கள் எழும்பும் பொழுது அந்த பயங்கள் கலக்கங்களாய் மாறுகிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் அருகாமையில் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் உங்கள் அருகாமையில் வந்து உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார். அவர் எதை செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் தீமை என்பது இருக்காது. கர்த்தர் செய்கிற எல்லாம் எனக்கு நலமானதாய் இருக்கும் என்று தேவனிடத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களும் அது மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை கலக்கத்தோடு பல காரியங்களை குறித்து, பல விஷயங்களை குறித்து, பல சம்பவித்த சம்பவங்களை குறித்து, கடந்த காலத்தில் நடந்தவைகள், எதிர்காலத்தில் நடக்க போகிறவைகளை குறித்து ஒருவேளை கலங்கி வேதனையோடு நீங்கள் இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, ஒரு தாய் தேய்ச்சுகிறத போல அல்ல, தகப்பன் தேய்ச்சுகிறத போல அல்ல, நண்பர்கள் சொல்லுகிறதை போல அல்ல, இவர்கள் எல்லாரும் செய்கிறதை காட்டிலும் நான் அதிகமாய் உன்னுடைய இருதயத்துக்கு சமாதானத்தை தருவேன். ஏனென்றால் அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர்களுக்கு இருக்கிற அந்த வலிகளை, வேதனைகளை, நம்முடைய கண்ணீர்கள் எழுதுகிற வார்த்தைகளை கூட கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறார், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜனங்களும் கொடுக்க முடியாத, தர முடியாத ஒரு சமாதானத்தை நம்முடைய உள்ளங்களிலும் சிந்தைகளிலும் நமக்கு தந்து நம்மை நடத்துகிற தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்க பிரகாரம் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்க எல்லா கலக்கத்தின் நடுவிலும் என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்பி இருங்கள். அவர் எது செய்தாலும் அது நன்மைக்கு என்று தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற எல்லாவற்றையும் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள், பக்குவப்படுத்துங்கள். நிச்சயமாகவே
கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். நாம் ஜெபிப்போமாக. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, பரலோக பிதாவே, கலங்கி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய திவ்ய சமாதானத்தை கொடுத்து அவர்களுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி பூரண கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை தேற்றவீராக, வழி நடத்துவீராக. இன்றைய நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.